சிறைகளில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கு கிட்டுப்பூங்காவில் அஞ்சலி. நல்லூர் பிரதேச சபை ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள். செம்மடியில் நேற்று 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள், வளையல் போன்ற பொருட்களும் அடையாளம். போட்குற்ற விவகாரம் செப்டம்பர் மாதத்தில் திரைமரபில் பெரும் சதி. கொழும்பில் கைதான முன்னாள் போராளியால் சிக்கப்போகின்ற புலனாய்வு அதிகாரிகள். வடக்கில் விடுவிக்கப்பட்ட காணிகளை பயன்படுத்தி வரும் இராணுவத்தினர். தலதா மாளிகை தாக்குதல்கள் குறித்து தகவல்கள் இல்லை, அமைச்சர் ஆனந்த விஜயபால. தமிழின படுகொலையை ஒருபோதும் மறக்கக்கூடாது, கனடாவின் கன்சர்வேட்டிவ் தலைவர் அறிக்கை. 30 ஆண்டுகளாக சிறையில் ஏக்கத்துடன் இருக்கின்ற தமிழ் உறவுகளை மீட்பதற்காக 24 மற்றும் 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் நடைபெறும் போராட்டத்துக்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் முருகையா கூமகன் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். சிறைகளில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவேந்தி 25ஆம் தேதி 3 மணிக்கு அஞ்சலி நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. அதனை முன்னிட்டு 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு சிறைக்கூடங்கள் காட்சிப்படுத்துகின்ற செயற்பாட்டோடு ஆவணப்படம் ஒன்று வெளியீடு செய்யப்பட இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து துருவரும் கைவிலங்கு, சிறைக்குள்ள ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து கைதிகளினுடைய விடுதலை தொடர்பான பல விடயங்களை உள்ளடக்கிய ஆவணப்புகளை உண்டு நூல் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற மக்கள், மாணவர்கள் அந்த கண்காட்சி கூட்டத்தினை 2 நாளும் பார்வையிட முடியும். 24 மாலை 4:30 ஆற்றுகை அரங்க நிகழ்வுகளும் இடம்பெற இருக்கின்றது. இந்த இடத்திற்கு வருகை தருகின்ற பொதுமக்களிடத்திலிருந்து விடுதலை நீர் சேகரிக்கின்ற செயற்பாடு ஆரம்ப நிகழ்வாக இடம்பெறும். நீங்கள் வீட்டிலிருந்து வருகின்ற ஒவ்வொருவரும் தமிழர்களுடைய விடுதலையை நெஞ்சில் நிறுத்தி கொண்டு தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை பெற வேண்டும் என்ற ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்து கொண்டு அந்த நீரினை கொண்டு வந்து எங்களுடைய பொதுவான பானைகளில் இதனை கலக்கும்படி உங்களை அன்பு உரிமையோடு வேண்டி நிற்கிறோம். இது இஞ்சிய 30 ஆண்டுகளாக சிறையில் இன்றைக்கும் விடுதலை பெறாமல் ஏக்கத்தோடு இருக்கின்ற அந்த உறவுகளை மீட்பதற்கான ஒரு செயற்கர்மம். எனவே ஒன்றிணைந்து அனைவரும் குரல் கொடுத்து மிகுதியாக இருக்கின்ற எங்களுடைய உறவுகளை சிறை மீட்பதற்கு உங்களுடைய பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். தொடர்ந்தும் விடுதலை விருட்சம் செயற்பாடு 3 மாதங்களுக்கு இடம்பெறும். 8 மாவட்டத்தையும், வடகிழக்கில் உள்ள 8 மாவட்டத்திலையும் ஒரு விருட்சம் நடப்பட உள்ளது. அதற்கான விடுதலை நீர் உலகம் தழுவிய அளவில் சேகரிக்கிற செயற்பாடு ஆரம்பித்திருக்கின்றோம். விடுதலையை நேசிக்கின்ற, விடுதலையை விரும்புகின்ற, மனிதாபிமானம் கொண்ட அனைவரும் இந்த இதில் பங்கு கொள்ள முடியும். குறிப்பாக தமிழர் தாயகத்தை நேசிக்கின்ற ஈழத்தமிழ் எங்களோட சொந்தங்கள், புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு அல்லது இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற பொழுது உங்களுடைய வீடுகளில் இருந்து, நீங்கள் வசிக்கின்ற தற்காலிகமாக வசிக்கின்ற நாடுகளில் இருந்து இந்த விடுதலை நீரினை கொண்டு வந்து எங்களுடைய நம்பர் 27 புதுமை மாதா கோயில் கிழக்கு வீதி யாழ்ப்பாணம் என்ற முகவரியிலையும், நல்லூர் திருவிழா கால பகுதியில் சிவகுரு ஆதீன வளாகத்திலையும் எங்களுடைய கொட்டகை ஒன்று இருக்கின்றது, விடுதலை நீர் சேகரிக்கும் கொட்டகை. அதிலேயும் உங்களுடைய நீரினை தந்து இந்த செயற்பாட்டுக்கு வலுப்படுத்தி உங்களுடைய பூர்ண ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய இந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் ஒரு பெரிய நிதி வளங்களை கொண்ட எங்களுடைய அமைப்புகளை இதுவரைக்கும் நாங்கள் இந்த நிதியை கையாளவில்லை. எங்களுடைய இவ்வாறான செயற்பாடுகளுக்கு பொதுமக்களிடத்திலிருந்து பொதுவாக நாங்கள் உண்டியல் குழுக்கும் மூலம்தான் இந்த நிறையினை பெற நாங்கள்
எனவே அன்பு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம், உங்களுடைய விடுதலைக்கான இந்த பயணத்தில் எங்களுடைய இந்த செயற்பாட்டுக்கு உங்களோட பூர்ண ஆதரவை எங்களுடைய உண்டியலுக்கு உங்களுடைய நிதி பங்களிப்பினையும் செய்யும்படியும் இந்த 2 நாட் காலப்பகுதியிலையும் நேரடியாக அந்த உண்டியலில் உங்களுடைய நிதியினை பங்களிக்க முடியும். எனவே அன்பு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். வரான ஆக்கபூர்வமான செயற்கர்மங்களுக்கு உங்களுடைய முடிந்த உதவிகளை செய்து எங்களுடைய விடுதலை பயணத்தில் இணைஞ்சிருக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் பொது இடங்களில் கழிவுகளை வீசும் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழலையும் பொது சுகாதாரத்தையும் பேணுவதற்காக சுகாதார விதிமுறைகளை மீறி பொது இடங்களில் கழிவுகளை வீசுபவர்களை கண்காணிக்கவே அவை பொருத்தப்பட்டுள்ளன. கேமரா பதிவுகளின் ஆதாரங்களின் பிரகாரம் கழிவுகளை வீசுபவர்களுக்கு எதிராக பிரதேச சபை சட்டத்தின் பிரகாரம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் பத்மநாதன் மயூரன் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சொம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளிலிருந்து நேற்றைய தினம் புதன்கிழமை 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடன் காப்பு போன்ற வளையம் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 20 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இல 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இல 2 என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் 18வது நாளாக முன்னெடுக்கப்படுகிறது. இதன்போது 2 மனித புதைகுழிகளிலும் இருந்து புதன்கிழமை 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. கடந்த 3 நாட்களாக முன்னெடுக்கப்படும் அகழ்வு பணியில் 20 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. குழந்தைகளின் பால் போத்தல் போன்றான ஒரு வகை போத்தல், ஆடைகளை ஒத்த துணி, சிறுவர்களின் காலணி என நம்பப்படும் பொருட்கள் போன்ற சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதே வேளையில் எதிர்வரும் நாட்களில் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சான்று பொருட்களாக அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்படும் என நம்பப்படுகிறது. ஐநா மனித உரிமை கூட்டத்தொடர் செப்டம்பர் மாதமளவில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான விடயம் மிக பிரதானமாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது அவ்வாறானது ஒரு சூழ்நிலை கை நழுவி போய்விட்டதாகவும் புதிய அரசு தொடர்பில் மேற்குலகினுடைய நிலைப்பாடு தொடர்பில் சற்று மாற்றம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த செப்டம்பரில் இலங்கை அரசாங்கத்தை ICCக்கு அல்லது ICAக்கு பாரப்படுத்தும் நாடுகளுக்கு அழுத்தங்களை கொடுத்து வருகின்றோம் என்று பிரித்தானிய தமிழர் பேரவையின் மனித உரிமை இணைப்பாளர் சுதா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளி என அழைக்கப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவர் இராணுவ புலனாய்வு பிரிவின் தகவல் வழங்குநராக செயற்பட்டதாக தற்போது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வவுனியாவில் இராணுவ உளவாளியாக செயற்பட்ட அவருக்கு இராணுவ சம்பள பட்டியலிலிருந்து மாதாந்தம் 20,000 ரூபாய் கொடுப்பனவு சென்றுள்ளதாக உத்தியோகபூர்வமாக இப்பொழுது முதற்கட்ட விசாரணைகளில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கைதாகிய போது ஒரு ஆயுதத்துடன் கைது செய்யப்பட்டார். அப்போது இவர் விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர் எனவும் மீண்டும் புலிகள் தொடர்பான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கதைகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் அவர் ஒரு இராணுவ உளவாளியாக செயற்பட்டு பெறும் இராணுவ சம்பளம் பெறுகின்ற ஒருவராக காணப்படுகின்றமை தற்போது விசாரணைகளில் வெளியாகியுள்ளது. வெளிவடக்கில் பல காணிகள் மக்களிடம் மீள கையளிக்கப்பட்டிருந்தாலும் 2013ஆம் ஆண்டு வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய அது இராணுவ தேவைக்காக சுவீகரிக்கப்பட வேண்டிய காணியாகவே காணப்படுகிறது என மனித உரிமை செயற்பாட்டாளர் எட்சன் தெரிவித்தார். வெளிவடக்கில் இராணுவத்தினரின் பிடியில் உள்ள காணிகளின் உரிமையாளர்களின் பிரதிநிதிகள் யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தினர். இதன்போது கருத்து தெரிவிக்கையில் தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவில் 2800 ஏக்கர் காணியை விடுவிக்கப்பட வேண்டியுள்ளதாக மாவட்ட செயலாளர் கூறுகிறார். ஆனால் 2808 ஏக்கர் என பிரதேச செயலக தகவல்கள் கூறுகின்றன. ஆனால் 2013ஆம் ஆண்டு வெளியான வர்த்தமானியில் 6317 ஏக்கர் காணிகள் இராணுவத்தினர் வசம் உள்ளதாகவும் அவற்றை இராணுவ தேவைகளுக்காக சுவீகரிக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் பின்னரான காலப்பகுதியில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் கட்டங்கட்டமாக பல பகுதிகளில் உள்ள காணிகள், வீதிகள், ஆலயங்கள் என்பனவற்றை மீள மக்களிடம் கையளித்து வந்துள்ளன. அந்த காணிகள் மக்களிடம் மீள கையளிக்கப்பட்டிருந்தாலும் 2013ஆம் ஆண்டு வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய அது இராணுவ தேவைக்காக சுவீகரிக்கப்பட வேண்டிய காணியாகவே காணப்படுகிறது. எனவே 2013ஆம் ஆண்டு வெளியான வர்த்தமானி உடனடியாக ரத்து செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
அவ்வாறு அந்த வர்த்தமானியை ரத்து செய்தால் மாத்திரமே தற்போது மக்கள் மீள குடியேறியுள்ள காணிகள் அவர்கள் நிம்மதியாக வாழ முடியும். அதேவேளை மக்களின் காணிகளில் இதுவரை காலமும் இராணுவத்தினர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பெரும் பணம் ஈட்டியுள்ளனர். அவர்கள் தனியார் காணிகளில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டமைக்காக காணி உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதுடன் காணிக்கான குத்தகை பணத்தினையும் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நிறுவன சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் தங்கள் உண்மையான நன்மை பெறும் உரிமையாளர்கள் யார் என்பதை 6 மாதங்களுக்குள் அரசாங்கத்திடம் அறிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை அறிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் மோசடி ஊழல் சம்பந்தமான பல கதைகள் எப்போதும் கேட்கப்பட்டு வருகின்றன. அதனால் தான் இத்தகைய சட்ட திருத்தங்கள் மேற்கொண்டுள்ளோம். வீடுகளில் இருக்கும் சாதிகளின் பேரில் நிறுவனங்கள் வாங்கப்பட்டதற்கான வரலாற்று நிகழ்வுகள் உள்ளன. பண சுழற்சி சம்பந்தமான கதைகளும் நம்மிடம் உள்ளது. டெய்ஸி ஆட்சியும் கதையும் இதே போல்தான். இந்த திருத்த சட்டத்தின் நோக்கம் உலகளாவிய நிதி நிறுவனங்களுடன் நாட்டின் உறவுகளில் ஏற்படும் தடைகளை தவிர்ப்பதாகும். நிறுவன சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் தங்களுடைய முதன்மை நிர்வாகிகள், மேலாளர்கள் மற்றும் உண்மையான நன்மை பெறும் உரிமையாளர்கள் யார் என்பதை அரசாங்கத்திடம் 6 மாதங்களில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டும். இந்த சட்ட திருத்தம் சொத்தை மறைத்து வைத்திருக்கும் நபர்களின் சொத்துக்களை வெளிக்கொண்டு வரும் சட்டத்தளத்தை உருவாக்கும் என தெரிவித்துள்ளார். தலதா மாளிகையின் பாதுகாவலர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு 36 வருடங்கள் கடந்துள்ளதால் அது தொடர்பில் முறையான எந்த தகவலும் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ரோகிணி குமாரி எம்பி கேட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போது இதனை தெரிவித்தார். 1989 பிப்ரவரி 8ஆம் தேதி அல்லது அதற்கு அண்மித்த ஒரு தினத்தில் ஸ்ரீ தலதா மாளிகையின் பாதுகாவலர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்றாலும் அந்த தாக்குதல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பறிக்கப்பட்ட ஆயுதங்கள், இடம்பெற்ற உடல் மற்றும் ஏனைய பௌதிக சேதங்கள் ஆகியன தொடர்பான எந்த தகவலும் இல்லை. அதேபோன்று மேற்படி தாக்குதலுடன் தொடர்புடைய மக்கள் விடுதலை முன்னணியுடன் அல்லது அதன் ஆயுத குழுவாகிய தேசப்பற்றுடைய மக்கள் இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள் என போலீஸ் விசாரணையின் அடிப்படையில் கண்டறியப்பட்டுள்ளதா என்பது தொடர்பிலும் தகவல் இல்லை. அத்துடன் ஸ்ரீ தலதா மாளிகை மீதான தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்ட சந்தேக நபர்கள், அந்த தாக்குதலை திட்டமிட்ட ஒத்துழைப்பு வழங்கிய அவங்க வன்முறை ஏற்பட காரணமானவர்கள் என 9 பெண்கள் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறனர். அது தொடர்பான தகவல் மாத்திரமே இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு எதிரான மேற்கொள்ளப்பட்டுள்ள சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தொடர்பில் எந்த தகவலும் இல்லை. அத்துடன் இந்த சம்பவம் இடம்பெற்று 36 வருடங்கள் கடந்துள்ளதால் இது தொடர்பான சரியான தகவலை வழங்க முடியாமல் இருக்கிறது என்றார். அதனைத் தொடர்ந்து இடைக்கேள்வியை முன்வைத்த ரோகிணி குமாரி எம்பி, கண்டி தலதா மாளிகை பாவிக்கருகில் மூடப்பட்டிருக்கும் இந்த பாதை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கிறது. இதற்கு மாற்று வீடு யோசனை ஒன்று இருந்தது, அது தற்போது செயற்படுகிறதா என கேட்டபோது அதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். இதன் பின்னர் 2வது இடைக்கேள்வியை தியாசரி எம்பி கேட்பதாக தெரிவிக்கப்பட்டது. தியாசரி எம்பி கேள்வியை முன்வைக்கும் போது தலதா மாளிகை தாக்குதல் இடம்பெற்று 36 வருடங்கள் ஆகியுள்ளதால் தகவல் இல்லை என அமைச்சர் தெரிவித்தார். ஆனால் தலதா மாளிகையின் பாதுகாப்பரண் மீது தாக்குதல் நடத்தி 17 துப்பாக்கிகள் கடத்தி செல்லப்பட்டுள்ளன. இதுபோன்று இன்னும் பல தகவல்கள் இருக்கின்றன. அதனால் இந்த தகவலை தேடி பார்த்து அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டார். இதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதிலளிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பில் தகவல்கள் இல்லை என போலீசார் தெரிவித்தனர். அதனை நான் தற்போது தெரிவித்தேன் என தெரிவித்தார். தமிழின படுகொலையை ஒருபோதும் மறக்கக்கூடாது என கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொலிவரே தெரிவித்துள்ளார். கருப்பு ஜூலையின் 42வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியில் குழந்தைகள் உட்பட பல தமிழ் மக்கள் எச்சங்கள் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. இலங்கையின் உள்நாட்டு போரின் போது செய்யப்பட்ட அட்டூழியங்களின் ஒரு சிலிர்க்க வைக்கும் நினைவூட்டலாக இந்த கண்டுபிடிப்புகள் உள்ளன. தமிழின படுகொலையை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதோடு தமிழ் கனேடியர்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி நீதிக்காக குரல் கொடுப்போம். எனது தலைமையில் உள்ள கன்சர்வேட்டிவ் கட்சி எப்போதும் தமிழின படுகொலையை அங்கீகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.